50 படத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு கே.பி. சிவா. பல படங்களில் காமெடி ரோலும் பண்ணியிருக்காரு. திரைப்படங்கள் நடிக்கிறது போக இப்ப ரியல் எஸ்டேட் தொழிலையும் கால் பதிச்சு இருக்காரு. ஜூன் 5ஆம் தேதி பிறந்தநாள் காணும் நம்ம கே.பி. சிவா அவர்களுக்கு சேவகன் மீடியா சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சேவகன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் நடிகர் கே.பி. சிவா பேசுகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மூவி நடிச்சிருக்கேன். அது குறிப்பாக தம்பிக்கோட்டை, கந்தக்கோட்டை, ஜாம்பவான், நாரதன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிரி ராஜா, இப்படி நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இடியட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா புகழ் நடித்த படம். அப்படி இது இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் அவரோட நகைச்சுவை தென்றல் அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் டைரக்டர் பாரதி ராஜா, பாக்கியராஜ் இவங்ககிட்டலாம் நடிப்புக்காக அவார்டு வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டேஜ் நாடகம் நடிச்சிருக்கேன். ஒரு 50 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் கள்ளிக்குளம் என்ற ஊர். நான் சென்னைக்கு வந்ததே சினிமாக்காக தான். நிறைய ஸ்ட்ரகிளில் சந்தித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம், கிங் மேக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட், அதில் இப்போ நான் சீனியர் வைஸ் சேர்மனாக இருக்கிறேன். ஓகே, நன்றி. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம்பவான் படத்தில் நடிகர் விவேக் சார் கூட நடிச்சிருப்பேன். எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி, அது அடிக்கடி சன் டிவியில் போடுவாங்க. அது வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் தம்பிக்கோட்டை படத்தில் முட்டராஜன் கூட நடித்தேன். அதில் எப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கோட்டை அதில் முட்டராஜனுக்கு பிஏ நடிச்சிருப்பேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன நான் மாலை கழட்டவனே, என்ன இருங்க நான் மாலை கழட்டுறேன் அப்படிமே. அதில் வந்து அந்த கேரக்டர் நல்லா பேசப்பட்டுச்சு. அப்புறம் இப்போ நாரதன் அந்த படம் பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர் நானும் துவட்டா பண்ணியிருந்தோம். வையாபுரியும் சேர்ந்து பண்ணியிருந்தாரு. அது வந்து நகுல் படம். அப்புறம் கந்தக்கோட்டைன்னு நகுல் படம், அதுலேயும் நடிச்சிருக்கேன். அதில் சம்பத்து வில்லன் அவருடைய அசிஸ்டண்டாக பண்ணியிருக்கேன், துவட்டா பண்ணியிருக்கேன். இப்போ புகழுடைய படம் 4 இடியட்ஸ், அதையும் பண்ணிட்டு இருக்கேன். பாக்கியராஜ் சார் கூட இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் சார் பொறுத்தவரை விஜய் சார் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். புலி ஒரு படம், அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் நடிக்க வாய்ப்பு இல்லை. ஆமாம், அந்த வாய்ப்பு பண்ணுறேன். அப்புறம் வந்து நயன்தாரா அவங்க கூட அறம்ங்கிற படம் நடிச்சிருக்கேன் சார். ஓகேங்களா. போக்கிராஜால அன்சிகா கூட காம்பினேஷன்ல நடிச்சிருக்கேன். அன்சிகா ஜீவா காம்பினேஷன்ல ஒரு நல்ல கேரக்டர்.